மேலும் 2 விக்கெட் அவுட். இந்த சுவாரஸ்யத்தை தமிழக மக்கள் எதிர்பார்த்திருப்பீங்களா? ஒன்னே வாய் விட்டு சிக்கி கைதாகி அசிங்கப்படுறாங்க. அப்படி இல்லன்னு வைங்களா, அவங்களா வாலண்டியரா வந்து அங்கேயே சிக்கி கைதாகி அசிங்கம் தான் படுறாங்க. யாருன்னா நம்ம ஓசி பஸ் ஐயா பொன்முடி அவர்கள் இருக்காருல, இன்னைக்கு காலையில கோர்ட்ல ஒரு மனு ஒண்ணு போட்டிருந்தாரு. எதுக்காகனா நம்ம சின்னையா உதயநிதி அவர்களுடைய பொம்பளை கேஸ் இருக்குல்ல, அதே சமாச்சாரம் தான். சைவம் வைணவம் பெண்களை இழிவா கொச்சையா பேசினார்ல, அதே கேஸ் இன்னைக்கு நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் கோர்ட்ல ட்ரையலுக்கு வந்துச்சு. நம்ம ஐயா என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? நேர்ல எல்லாம் இந்த கேஸுக்கு வர முடியாது, பர்சனல் அப்பியரன்ஸ்ல இருந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு மனு ஒண்ணு போட்டாரு. ஆனா ஜட்ஜ் என்ன பண்ணாரு தெரியுமா? நேர்ல இப்ப வர முடியாதாப்பா, பரவாயில்ல, டைம் இல்லையோ, உங்களோட ஆர்டரை நான் இப்ப கேன்சல் பண்ணிக்கிறேன், டிஸ்மிஸ் பண்ணிக்கிறேன், செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ள போலீஸ் இவரை கைது பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு உத்தரவையும் போட்டு இவரை கைது பண்றதுக்கான ஆர்டரையும் போட்டுட்டாப்ல. எப்படிதான் கரெக்டா இந்த லேடிஸ் ரிலேட்டடான கேஸா பார்த்து இந்த திமுக காரங்க வாய் விட்டு அசிங்கப்படுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. சரி, 2வது கொளத்தூர்ல நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் 8500 ஓட்டு வித்தியாசத்துல தோத்தார்ல, அதுக்கு எதிரா இவிஎம் மிஷின் எல்லாம் செக் பண்ணணும், மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு சார்பாக ஒரு மனு ஒண்ணு போட்டாப்ல. நம்ம ஓட்டு போடும்போது கரெக்டா யாருக்கு ஓட்டு போட்டோம்னு தெரியக்கூடிய ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல், அது இந்த விவிபிஏடி மிஷின் கரெக்டா 14 ஓட்டர் பூத்துகள்ல வேலை செய்யல, கரெக்டா ரெக்கார்ட் ஆகல, அதனாலதான் எங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் தோத்தாருன்னு சொல்லிட்டு மார்க் போல்ஸ், அது மாதிரி ஓட்டெடுப்ப பண்ணி பார்த்தாங்க, ஓட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாங்க. தலையில நின்று கூட ஓட்டு போடாத குறையா, சாரி அந்த பட்டன் அழுத்தாத குறையா பண்ணி பார்த்தாங்க. ஆனா எந்த ரிசல்ட் என்ன தெரியுமா? மிஷின் நல்லா தான் சார் வேலை செஞ்சிருக்கு, பட்டன்லாம் அழகா தான் வேலை செஞ்சிருக்கு. நீங்க மக்களுக்காக இறங்கி வேலை செஞ்சிருந்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு சட்டசபைக்கு அனுப்பியிருப்பாங்க. சோ 2வது வாட்டியே சொல்றோம் சார், அவுட் தான் சார், விக்கெட் எடுத்ததான் சார். சோ மறுபடியும் சொல்றோம், ஸ்டாலின் அவர்கள் தோற்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் மறுபடியும் ஸ்டாலின் அவர்களோட தோல்வியை அனௌன்ஸ் பண்ணி திமுக உளுந்தமர்ப்புகளோட கண்கள்ல கண்ணீர் வர வச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் நேத்து முந்தினம் நம்ம ஐயா 10 ரூபா பாலாஜி அவர்களும் கண்டிஷன் பைல இருந்து கையெழுத்து போடுறதுல இருந்து ஒரு வாரம் விடுப்பு வேணும்னு சொல்லிட்டு நேத்து முந்தினம் ஒரு மனு ஒண்ணு போட்டாப்ல. ஆனா சின்னையா உதயநிதி அவரும் கைதான அந்த செய்தியை வீடியோ பார்த்த உடனே தானும் கைதாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட மனுவை போட்ட வேகத்துல வாபஸ் வாங்கிட்டாப்ல. நம்ம தமிழக அரசியல்ல என்ன ஒரு சுவாரஸ்யம் பாருங்களேன். ஏன் இன்னைக்கு விவசாய நிலத்துக்குள்ள காங்கிரீட் சிமெண்ட் போட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய, அதாவது தமிழ்நாட்டோட அச்சம் சொல்லி என்ன கூடுங்கன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி அவர்களுடைய டீம் இன்னைக்கு சட்டசபையில என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? அன்னைக்கு பார்ட்டி ஃபண்ட், இன்னைக்கு ஊழல்னு சொன்ன உடனே கூண்டோட கதற ஆரம்பிச்சுட்டாங்க. தேர்தலுக்கு அப்புறமா ஐயோ கண்டென்ட் கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நம்ம சின்னையா உதயநிதி அவர்கள் ஒரு துண்டு சீட்டை வச்சு கூட படிக்க முடியாம அவரோட ஐடிவி மூலமா ஏஐல வீடியோ போட்டு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழக எதிர்கட்சிகளோட நிலைமையை கொஞ்சம் பாருங்களேன். த்ரிஷா வீட்டுல தண்ணி வரலன்னா கூட முதல்ல போய் நிப்பீங்க, ஆனா காவேரியில தண்ணி வரலன்னா கண்டு கூட மாட்டேன்ற அர்த்தத்துல நான் சொன்னதை ஆபாசமா திருச்சி உங்க ஏவல் துறை விட்டு என்ன கைது பண்ணி ஜெயில போட பாத்தீங்களே, முடிஞ்சதா உங்களால மிஸ்டர் முதலமைச்சர்? இந்த கிரிஞ்செல்லாம் பாக்கணும்ங்கிறது நம்ம தலையெழுத்து.